தமிழக கேரள எல்லையை இணைக்கும் மங்களாதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்திரை முழுநிலவு விழா கொண்டாடப்படுகிறது. அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் மங்களாதேவி கண்ணகி கோயிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இன்று சித்திரை முழுநிலவு விழாவானது கொண்டாடப்படுகிறது. அதாவது 1800 ஆண்டுகளுக்கு முன்பு சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோயிலுக்கு, அதாவது தற்போது இந்த தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரளாவின் குமுளியிலிருந்து ஜீப்புகள் இயக்கப்படுகின்றன. 1800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில், அதுவும் ஏறத்தாழ 5000 அடி உயரத்தில் இருக்கும் கோயில் என்ற பல்வேறு வரலாற்று சிறப்புகளை பெற்ற இந்த கோயிலுக்காக இன்று காலையிலிருந்தே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜீப்புகளில் பயணம் செய்து வருகின்றனர். ஜீப்புகள் அனைத்தும் செல்லும் வழிகளில் எல்லாம் பக்தர்களுக்காக குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இரு மாவட்ட நிர்வாகங்களும் செய்திருக்கின்றன. முன்பெல்லாம் இந்த கண்ணகி கோயில் என்பது இரு மாநிலங்களுக்கு இடையே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் விஷயமாகவே இருந்தது. தற்போது இந்த இரு மாநில மக்கள் சென்று வணங்குவதால் இரு மாநில உறவுகளை மேம்படுத்தும் விஷயமாக இந்த கண்ணகி கோயில் மாறியிருப்பது வரவேற்கத்தக்கதாகவும் பெருமைக்குரிய விஷயமாகவும் மாறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய் ஆனந்துடன் குமுளியிலிருந்து ரமேஷ் கண்ணன்.